Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் மினிக்கி பாட்டு பண்ணும்போது முதல்ல டியூன் கொடுக்கல. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜிவி சார் முதல்ல எனக்கு வந்த டியூன் வந்து வேறு ஒன்றா இருந்தது, ஆனால் அவுட்புட் வந்து வேறு ஒன்றா இருந்தது. ஃபோக்காக இருக்குது. ஃபோக்கு எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திரைப்பாடலாக திரைமொழியாக்குறதுக்கு வந்து அது ஒரு சவால் தான். இலக்கிய சொற்களை கொண்டு வந்து திரைமொழியாக்கி திரைமொழியிலிருந்து அது வெற்றி பெறுறதுக்கு நகர்த்துறது இருக்குல்ல, அது ஒரு சவால். காத்தோட்டமாக இருக்கட்டும், தலப்பாகையாக இருக்கட்டும், மேனாமினிக்கி இருக்கட்டும், இந்த சொல் எல்லாமே பார்த்திங்கன்னா சொக்கா, இது எல்லாம் வழக்கில் இருந்துகிட்ருக்கிற சொல். இது உங்களோட பாட்டிக்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தாலும், பாட்டியோட அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க ரவிக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ளவுஸுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், ஜாக்கெட்டுன்னு சொல்கிறோம், அது சொக்கான்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல அந்த பொண்ணுங்க அப்படி நடந்து போகும்போது அந்த சொக்கா போட்டால் அக்கா பார்த்து காக்கா மிரளுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி தாத்தோட்டம் பண்ணுற மாமன் தலப்பா நெளியுதுன்றதை வந்து அதில் வந்து பண்ணியிருக்கோம். தலப்பா அப்படின்னு தலைப்பாகை தான் தலப்பா அப்படின்னு சொல்கிறது. தலப்பா வந்து சும்மாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கும்பல் கூடும் மேகம் மழையே பெய்யாதோ, கட்டி வச்சு சோகம் கரைஞ்சி போகாதோ அப்படின்றதில் இந்த சோகங்கள் எல்லாம் கும்பலாக வந்து மேகங்கள் கூடி அது எப்படி வந்து இடம் பார்த்து மழை பெய்கிறது வந்து கிடையாது. அந்த மாதிரி எல்லாமும் வந்து எவ்வளோ துயரங்களுக்கு மத்தியிலையும் இந்த வாழ்க்கையை அழகாக வாழணும் அப்படின்றது தான் இந்த பாட்டோட முடிவாக வந்து பண்ணியிருக்கேன். அறுவடை பாடல் முழுக்க எல்லாருமே பாடுற மாதிரி இருக்கும். சியான் சார் வந்து ஆரம்பிச்சிருப்பார் பாட்டோட தொடக்கம், கிழக்கு வெளுத்துருச்சின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பாட்டு. கொஞ்சம் பேர் ரவிக்கை போட்டுட்ருப்பாங்க, கொஞ்சம் பேர் ரவிக்கை இல்லாமல் ஆடுவாங்க. இந்த ரவிக்கை போட்ட அந்த மிடுக்கா நடந்தான்னு சொல்லும்போது அந்த இடத்த ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் ரஞ்சித் சார். அந்த பொண்ணு வந்து பிரீத்தின்னு நினைக்கிறேன். அவள் வந்து அவள் நடந்து போகிறது இருக்குல்ல, அவள் அப்படி வந்து இப்படி நிமிர்ந்து வந்து அவள் நடந்து போவாள். போரடிக்கணும், நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து முடிஞ்சிருக்கும். இதில் எல்லாருமே பாடுவாங்க. ஒரு வயது முதிர்ந்தவர்கள்லேருந்து காதலிக்க ஆரம்பிக்கிறவங்க, காதல் பண்ணுறவங்க, கணவனும் மனைவியும், காதலர்கள், இப்படி எல்லா தரப்பையும் வந்து இந்த பாட்டுக்குள்ளே பண்ணியிருப்பாரு சார். எப்படி வந்திருக்கு தங்கலானோட எஃபெக்ட்ஸ்? எப்பவும் ரஞ்சித் சாரோட படத்தில் என்னோடய பாடல்கள் எப்பவும் அதை கொடுக்கும். அதில் தங்கலான் வந்து கவிதைகளாக இல்லாமல் வட்டார வழக்கில் நான் பண்ண பாட்டு, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. வட்டார வழக்கு அப்படின்றது பொதுவாக என்னோடய பாடல்களில் நான் கவிதைகளை தான், ஓமைகள், கவிதைகள், இலக்கிய சொல்லடல்களாக தான் இருக்கும், எழுத்து வழக்கில் தான் வந்து இருக்கும். ஆனால் இது பேச்சு வழக்கில் நான் பண்ணியிருக்கிறது. பேச்சு வழக்கில் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் விக்ரம் சார் பாடியிருக்கிறாரு, அறுவடை பாடல் தொகையரா வந்து சார் பாடியிருக்காங்க. அந்த இடத்துல வட்டார வழக்கில் வந்து பாடல் பண்ணுறது, டியூனும் அதை கேட்டுச்சு, கதை களமும் அதை தான் கேட்டுது. அதனால் இந்த இடத்துல என்னோடய கவிதைகள் தேவைப்படலை. புதுசாக நிறைய சொற்களை வந்து இதில் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரிகள் வைக்கிறது, வார்த்தைகள் எடுத்து வைக்கிறதுன்றது ரொம்ப வியப்பாக இருக்கும். எப்படி அதை பண்ணீங்க? ரிசர்ச் எப்படி நடந்துச்சு இந்த வார்த்தைகள்? நான் தமிழ் இலக்கியம் தான் என்னோடய அடிப்படை வந்து தமிழ் இலக்கியம். என்னோடய இளங்கலையிலேருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் தமிழ் இலக்கியம். நிறைய தமிழில் வாசிக்க நீங்கள் கூட தமிழில் வாசிக்கும்போது நிறைய சொற்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட பொருள் சதுரகராதியாக இருக்கட்டும், சென்னை பல்கலைக்கழகம் போட்ட அகராதிகளாக இருக்கட்டும், அதில் அவ்வளோ ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடிய மொழி. பல சொற்கள் வந்து இருக்கும், ஆனால் ஒரு சொல் இருக்கும், பல பொருள் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழ் மொழியோட வளமை வந்து இருக்குது. தமிழ் மொழியிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறது. எப்படி புதிய சொல்லடல்களை உருவாக்குறதும் வந்து இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்றத நம்ம புலனும்னு சொல்லி மாற்றிருக்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய புதிய சொல்லடல்களை உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தான் தமிழ் மொழி. இதிலிருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் இப்போ வட்டார வழக்காக இருக்கட்டும், புதிய சொற்களை உருவாக்கும் போது அதோட வேர்ச்சொல்னு ஒன்று இருக்கும். அந்த வேர்ச்சொல்ல இருந்து அது பொருள் புரிகிற மாதிரி ஒன்றா இருக்கணும், இல்லாட்டி பொருளை வந்து நம்ம தேடுற ஒன்றா இருக்கணும். அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். வீரதுரந்தரா பார்த்தீங்கன்னா, வீரதுரந்தரா அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கு வந்து அப்படி ஒரு சொல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி
நிறைய வாசிச்சதுலேருந்து நான் அதை வீர துறந்தரா வேற வேறு பொருள் தான் வந்து இருக்கும். அதே ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம கொடுக்கும்போது புது சொல்லாமல் இருக்கும், அந்த டியூனுக்கானதாகவும் இருக்கும், அந்த கதை சூழலோடவும் வந்து கதைக்கான தலைவனாகவும் வந்து நம்ம குறிப்பிடுற மாதிரி ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வீரத்துறந்தரா. வீரத்துறந்தரா நான் எடுக்கும்போது புறப்பொருள் வெண்பாமலை நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் புறநானூறு, இது எல்லாமே எந்த கதை நம்ம கதை பாட்டுக்கான சூழல் எதுவோ அதை ஒட்டி படிக்கிறது என்னோட வழக்கம். இப்போ புறம் சார்ந்த பாடல்களா வீரம் சார்ந்து நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ வீரத்துறந்தராவாக இருக்கட்டும், புது வரலாறே புறநானூறாக இருக்கட்டும், அடிவாடி திமிரா பாடலாக இருக்கட்டும், இந்த பாடல்களுக்கெல்லாம் நேர்கொண்ட பார்வையில் வந்த வானில் இருள் பாடலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு, வாசிக்க வேண்டிய தேவை வந்து இருந்தது. அப்படி வாசித்து எடுத்த அது வாசிக்கும் போதே நமக்குள்ள அது ஓடிட்டு இருக்கும். அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், உவமைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும். அதுலேருந்து நம்மளா ஒன்று உருவாக்குறது தான். ஆனால் சங்க இலக்கியம் படித்த அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு இந்த பாட்டுக்கு இந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும்ன்ற அந்த கரெக்டாக டிசைட் பண்ணி வைக்கிறதுன்றது எப்படிமா அவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் படிப்பீங்களா நீங்கள், இல்லை ரேண்டமாக படித்ததை வைக்கிறதா? இல்லை, நான் தமிழ்லேயே இருக்கிறதுனால அதை நான் செய்கிறேன். உங்களுக்கும் வந்து வாசிக்கும்போது தினமும் படிக்கிற நியூஸ் பேப்பர் இல்லாமல் நிறைய நூல்கள் நீங்கள் படிக்கும்போது, திருக்குறளை படிக்கும்போதே உங்களுக்கு நிறைய புதிய சொற்கள் கிடைக்கும். நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், அந்த சொல்லே அழகானா இருக்கும். இப்போ மலர்மிசை ஏகினான் அதை சொல்லும் போதே வந்து இது என்னவா இருக்கும், மலர்மிசைன்னு சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு நயம் இருக்குது, ஒரு ஓசை இருக்குது. அந்த மாதிரி நம்மை வந்து அந்த சொல் வந்து ஈர்க்கணும். அதோட சேர்த்து தான் அது கவிதையாகணும். எனக்கு ஏற்கனவே கவிதை எழுதுகிற வழக்கம் இருக்கிறதுனால பாடலில் அதை வைக்கிறது எளிமையாக தான் இருந்தது. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா திரைப்பாடலாக திரைமொழியாக்குறதுக்கு வந்து அது ஒரு சவால் தான். இலக்கிய சொற்களை கொண்டு வந்து திரைமொழியாக்கி திரைமொழியிலிருந்து அது வெற்றி பெறுறதுக்கு நகர்த்துறது இருக்குல்ல, அது ஒரு சவால். அந்த சவாலை வந்து ரொம்ப எளிமையாக்கி கொடுக்குறது எதுன்னா டியூனு, அப்புறம் அந்த ஹீரோ, அந்த கதை சூழல், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பாடலை வந்து கொண்டு போய் சேர்க்கறது. புது வரலாறே புறநானூறே இனம் மறக்காதே திமிராய் வாவா அப்படின்னு சொல்ற அந்த இடமா இருக்கட்டும். இதுல பேரணங்கு இப்போ வந்தா முன்னாலே பேயடது கண்ணு எதுக்கு தன்னாலேன்னு சொல்லி மினுக்கி பாட்டுல வந்து போட்டிருப்பேன். இப்ப பேரணங்கு மற்ற எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தாத்தோட்டமா இருக்கட்டும், தலப்பாகையா இருக்கட்டும், மேனா மினுக்கி இருக்கட்டும், இந்த சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா சொக்கா, இது எல்லாம் வழக்குல இருந்துட்டு இருக்கிற இது புது சொல்லலாம் கிடையாது. திருவிளையாடல் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும் சொக்கான்ற பேர் கேட்டு. ஆமா, சொக்கன் அப்படின்றது அதுல வந்து வரும். சொக்கா அப்படின்றது வந்து நம்ம பிளவுஸ் ரவிக்கை அப்படின்றது சொக்கான்னு தான் சொல்லுவாங்க. கதையே வந்து 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கமா இருக்கும். அந்த காலகட்டத்திலையும் எங்க பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டிக்கிட்ட நீங்க கேட்டிருந்தாலும் பாட்டியோட அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க ரவிக்கை என்ன சொல்லுவாங்க, பிளவுஸும் நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஜாக்கெட்டுன்னு சொல்றோம், அது சொக்கான்னு தான் சொல்லுவாங்க. சொக்கான்றது வந்து ஒரு பொதுவான ஒரு சொல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது ஆண்களுக்கானதா மட்டுமே வந்து ஒரு புரிதலுக்கு வந்திருக்கு. அது வந்து மேலாடை, மேல் சட்டை தான் அது பேரே. மேல் சட்டை வந்து ஆண்களும் அணிஞ்சிருக்கிறாங்க, பெண்களும் அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த சொக்கா அப்படின்றது தான் இந்த பாடலோட முழுமையும். அதுதான், அந்த சொக்கா வச்சு தான் நம்ம வந்து பண்றோம். முதல்ல அந்த பொண்ணுங்க அப்படி நடந்து போகும்போது அந்த சொக்கா போட்டா அக்கா பார்த்து காக்கா மிரளுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப மிரட்சி அப்படின்ற அந்த சொல் தான் மிரளுதல் அப்படின்றத அதை கலோக்கியில எப்படி பேசும்போது எப்படி நம்ம உச்சரிப்போம், மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்றது, அதை வந்து அப்படியே பயன்படுத்தி இருக்கிறேன். அதே மாதிரி தாத்தோட்டம் பண்ணுறமாம தலப்பா நெளியுதுன்றதை வந்து அதில் வந்து பண்ணியிருப்போம். தலப்பா அப்படின்னு தலைப்பாகை தான் தலப்பா அப்படின்னு சொல்றது. தலப்பா வந்து சும்மாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சும்மாடுன்னு சொல்ல வந்து என்னால் சும்மாடும் எடுத்து வச்சேன், கண்டிப்பாக இதில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீட்டருக்கு வந்து அது செட் ஆகலை, அதனால தலப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் கும்பல் கூடும் மேகம் மழையே பெய்யாதோ, கட்டி வச்சு சோகம் கரைஞ்சி போகாதோ அப்படின்றதுல இந்த சோகங்கள் எல்லாம் கும்பலாக வந்து மேகங்கள் கூடி அது எப்படி வந்து இடம் பார்த்து மழை பெய்கிறது வந்து கிடையாது. அந்த மாதிரி எல்லாமும் வந்து எவ்வளோ துயரங்களுக்கு மத்தியிலையும் இந்த வாழ்க்கையை அழகாக வாழணும் அப்படின்றது தான் இந்த பாட்டோட முடிவாக வந்து பண்ணியிருப்பேன். இப்போ அணங்குன்ற அந்த சொல் இலக்கியத்துலேருந்து எடுத்தது. மற்ற எல்லாமே இப்போ தாத்தோட்டு, தவுளோண்டு அப்படின்றத, தவுளோண்டு கூட தம்மா துண்டுன்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம். தவுளோண்டுன்னு நம்ம சொல்லுவோம், தம்மோண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்மோண்டுன்றது ஒரு சொல் தான், இன்னைக்கு ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம். தாத்தோட்டம் அப்படின்றது ஒரு சொல் தான். இப்போ தம்மோண்டு தவுளோண்டுன்றதை மட்டும் நான் சொல்கிறேனே. தவுளோண்டுனாலும் கொஞ்சோண்டுன்னு சொல்கிறது,
தம்மோன்றனாலும் கொஞ்சோண்டு தான். அந்த கொஞ்சம் அப்படின்றத தம்மோ த இதோ இவ்வளவு உண்டு, இதுதான். இதோ இவ்வளவு உண்டுன்ற 3 சொல் இருக்குல்ல, 3 சொல்லும் ஒரே பொருள் தான். அந்த 3 சொல்லையும் ஒரு சொல் ஆக்குனாலும் பொருள் மாறாது. தம்மோன்றனா தவுளோன்றனாலும் அவ்வளோதான் அப்படின்றது. இதுதான் தமிழ் மொழியோட சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோதான் அந்த சொல் சுருங்கினாலும் பொருள் வந்து மாறுறது வந்து கிடையாது. அதுதான் தமிழ் மொழி செம்மொழின்னு நம்ம சொல்றது. அதே மாதிரி இது எல்லாமே வழக்கு சொற்களாக இருக்கும். அணங்கு அப்படின்ற ஒரு சொல் இருக்கு நம்ம கிட்ட. சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா குறிஞ்சி நிலத்தோட தொடர்புடையதா அணங்கு இருக்கும். அணங்கு அப்படின்னா அணங்கோ இவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணங்கோ ஆய் மகளோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அணங்கு அப்படின்னா தேவப்பெண், தெய்வப்பெண். ஆமா, கடவுள் மாதிரி இருக்கிறா தேவப்பெண், தேவ லோகத்துல இருந்து வந்தவளா வந்திருக்கிறா. இவன் மனுஷி கிடையாது, இந்த உலகத்துல பிறந்தவ இல்லை அப்படின்றது தான். ஆமா, ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப தேவ மகளிர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அணங்குன்றது குறிஞ்சி நிலத்தோடு தொடர்புடையதா இருக்கும். அணங்குன்ற அந்த சொல்லி நான் ஏற்கனவே ஒரு திரைப்பாடல்ல பயன்படுத்தியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக்ல ஃபரானா படத்துல வந்து அணங்குன்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பேன். நெல்சன் வெங்கடேசன் சரோட டைரக்ஷன்ல அந்த படம் வந்திருக்கும். ஒரு காதலுக்கான அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இடத்துல வரும், பேசும் பெண்ணேனி பெண்ணான அணங்கல்லவா, உயிரை சுருட்டி போடும் பேசும் பெண்ணேனி பெண்ணான அணங்கல்லவானும். அந்த பெண்ணான யாருமே நம்ம கவனிச்சிருக்க மாட்டேங்க. ஆனா அந்த அணங்குன்றதை நான் அங்கேயே பயன்படுத்தி இருக்கிறேன். அதை வந்து இந்த இடத்துல பேரணங்குன்னு சொல்லி மினிக்கில வந்து சொல்லியிருப்பேன். பேரணங்கு இப்போ வந்தா முன்னால பேயாடுது கண்ணு எதுக்கு தன்னால அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பாட்டுல நிறைய நையாண்டி, கிண்டல், கேலி, ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்யும் போது அவங்க அந்த அந்த ஒரு களைப்பு வந்து தெரியாம இருக்கிறதுக்காக, சுமை தெரியாம இருக்கிறதுக்காக கேலியும் கிண்டலுமா வந்து இப்பவும் வந்து கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா வேலை செய்யும் போது அங்க கிண்டல் பண்ணிட்டே தான் வந்து வேலைலாம் வந்து செய்வாங்க. இது வந்து நம்மளோட கலாச்சாரத்துக்குள்ளவே இருக்கு, தமிழர்களோட பண்பாட்டுக்குள்ளவே அது வழக்காதான் வந்து இருக்கு. அதை வந்து இந்த பாட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்றதான் 2 பாடலுமே அப்படிதான் பண்ணது. நீங்க பார்த்திருப்பீங்க, அறுவடை பாடல் முழுக்க முழுக்க எல்லாருமே பாடுற மாதிரி இருக்கும். சியான் சார் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு பாட்டோட தொடக்கம், கிழக்கு வெளுத்துருச்சின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பாட்டு. அந்த பாட்டு அப்படியே அங்கங்க இருந்து ஒரு நிலம், அந்த நிலம் முழுக்க அது எப்படி சொல்றது, ஒரு பருவம் தான். இப்போ அறுவடை பருவம்னா அறுவடைக்கான அந்த பருவ காலத்துல எல்லா நிலங்கள்லயும் நெல்லு தான் விளைய வைப்பாங்க. அதே மாதிரி கரும்புன்ற நேரத்துல எல்லாமே கரும்பு சீசன் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு பருவத்துக்கு இந்த பருவத்துல இந்த பயிரிட்டா மகசூல் வந்து கிடைக்கும் அப்படின்றது தானே. அப்போ வேர்க்கடலை அப்படின்றது மல்லாட்டன்னு சொல்லுவோம். இந்த வேர்க்கடலை வந்து விதைச்சு அது ஒரு காலகட்டமா வந்து இருக்கும். இந்த இடத்துல அறுவடை பாடல்னே வந்து அதை வச்சிருக்கிறோம். அறுவடை பாடல்ல முதல்ல அறுவடை எப்படி தொடங்கும், காலையில இருந்து அந்த இரவு முழுக்க அப்படின்ற அந்த ஒரு பாட்டுக்குள்ள நீங்க பார்த்துருக்கலாம். அதுதான் கிழக்கு வெளுத்துருச்சின்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஆமா, ஓரடிக்கணும், நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து முடிஞ்சிருக்கும். இதுல எல்லாருமே பாடுவாங்க, ஒரு வயது முதிர்ந்தவர்கள்ல இருந்து காதலிக்க ஆரம்பிக்கிறவங்க, காதல் பண்றவங்க, கணவனும் மனைவியும், காதலர்கள், இப்படி எல்லா தரப்பையும் வந்து இந்த பாட்டுக்குள்ள பண்ணியிருப்பாரு சார். எனக்கு சும்மா ஒரு அறுவடை பண்ணும்போது ஒரு பாட்டு வேணும்னு மட்டும் சொன்னாரா, இல்ல எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நரேட் பண்ணாரா ரஞ்சித் சார் சொல்லும்போது? நான் மினிக்கி பாட்டு பண்ணும்போது முதல்ல டியூன் கொடுக்கல. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜிவி சார் முதல்ல எனக்கு வந்த டியூன் வந்து வேற ஒன்றா இருந்தது, ஆனால் அவுட்புட் வந்து வேற ஒன்றா இருந்தது. டியூன் இல்லாமல் பண்ணி கொடுத்தும் வந்து எனக்கு அதில் திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் சாருக்குமே வந்து அதில் திருப்தி இல்லை இது இல்லை நம்ம சொல்ல வர்றது. ஏன்னா அவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்றத நான் எல்லா படங்கள்லையுமே அதை நான் வந்து பண்ணியிருக்கேன். அவருக்கு என்ன தேவைன்றதையும் தாண்டி நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஆனால் இதில் வந்து ஏன்னா இந்த காலகட்டம் வேற ஒன்றா இருக்குது, ஃபோக்காக இருக்குது. ஃபோக்கு எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா கவிதையில் வந்து பாடல்களை எழுதிட முடியும். அந்தகனில் கூட 2 பாடல் வந்து பண்ணியிருந்தேன். கடைசியாக நான் பண்ண கருடன் படத்துலையா இருக்கட்டும், கண்ணில் கோடி பாவ நதிகள் பாய, எங்கு போவேன் எந்தன் சாபம் தீர அப்படின்ற அதுவாக இருக்கட்டும். இப்போ அந்தகனில் வந்து கண்ணிலே அந்த பாட்டுலேயும் உண்மைக்குள் தீச்சுடர் உறவுக்குள் பேரிடர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பேன். இப்போ ரயிலின் ஒலிகள்லையும் வந்து கவிதைகளாக வந்து பண்ணியிருப்போம். அதனால எனக்கு கவிதைகள் எழுதுறதுல எந்த சிரமமும் இல்லை. ஃபோக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அந்த வகையில் சாரோட அந்த டியூனுக்குள்ளே போயிட்டு வேலை செய்யறது கடினமாக இருந்தது, எனக்கு பெரிய சவால் தான். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றதுல
ஒரு தடுமாற்றம் இருந்தது. அதை எப்படி நான் நேர் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கலோக்கியெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தின சொற்களை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு. எங்கள் ஊர்லேயே பயன்படுத்துகிற சொற்கள் தான் நான் எடுத்தது. இப்போ தவுலோண்டா இருக்கட்டும், தாத்தோட்டமாக இருக்கட்டும், பாசாங்கா இருக்கட்டும், மேனாமினிக்கி, சொக்காவாக இருக்கட்டும், ஜல்லட கண்ணு, இது எல்லாமே எங்கள் ஊரில் பயன்படுத்துகிற சொற்கள் தான். இன்னைக்கும் பண்ணுறேன். ஆமாம், இன்றைக்கும் வந்து பயன்படுத்துகிற சொல், வழக்கில் வந்து இருக்கிற சொல் தான். தலப்பாவாக இருக்கட்டும், வழக்கில் இருக்கிற சொல். அது எல்லாமே நீங்கள் கதை வந்து 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தின அதே சொற்களை தான் இப்போ வரைக்குமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுல இருந்து தான் இந்த பாட்டை வந்து நான் ஃபைனல் பண்ணது. ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் இது இல்லை நாங்கள் எதிர்பார்த்தது இது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்து இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி பண்ணதுக்கப்புறம் அது ஃபைனலாக வந்து அது வந்ததுக்கப்புறம் ஷூட் போயிட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடலும் சரி, அறுவடை பாடலுமே அப்படிதான். அதில் மீந்த கூழை அப்படின்னு அந்த சொல்லை பயன்படுத்தியிருப்பேன். மீந்த கூழுன்னா மீந்ததுன்னா தெரியும்ல, மிச்சமானது மிச்சம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்ல, அது எங்கள் ஊர்லாம் வந்து மீந்ததுன்னு சொல்லுவோம். மீந்து போனதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மீந்து போனதை கூழுன்ற அதை வந்து நான் சொல்கிறேன் அந்த இடத்துல. அந்த மீந்த கூழி அதில் ஒரு நையாண்டியாக தான் வந்து இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, அடி அத்தை பொண்ணே கறி குழம்பு கொண்டா அப்படின்னு சொல்லுவான். கொண்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வா அப்படின்றது தான் கொண்டா அப்படின்னு சொல்லுது. கொண்டு வான்னு நம்ம அவ்வளோ வந்து அதை சொல்லணும்லாம் இல்லை, கொண்டானாலும் அதோட பொருள் மாறல. அடி அத்தை பொண்ணே கறி குழம்பு கொண்டான்னு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்வான்னா, அடைய மீந்த கூழே அங்கே மிராசு வர அடிச்சு முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மீந்த கூழே அப்படின்றது வந்து அவ்வளோதான், அது மிச்சமாக போனது அவ்வளோதான் அப்படின்னு அவர் கேலி தான் அது. இதே ஸ்லாங்கில் நான் ரொம்ப அழகாக வந்து சுகந்தியோட அந்த குரலும் சரி, சிந்துரியோட தான் ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அதில் இவர் மகிழ்ச்சியம் பாலாவோட குரல்லையும், ஏன்னா அங்கேயே ரெக்கார்டிங் வந்து அங்கேயே வந்து டியூன் கொடுத்து அப்பயே வந்து எழுதி அப்பயே டியூன் போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போனது தான். ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு வந்து அது பண்ண ஒரு பாட்டு அப்படி வந்து பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த இடம், அந்த ரெக்கார்டிங் டைமில் வந்து ரஞ்சித் சரினா அவருக்கும் எனக்கும் தான், நாங்கள் 2 பேரும் தான் வட மாவட்டம். குறிப்பாக அந்த தங்கலானோட கதை கலைமை வந்து அதுவாக தான் இருக்குது. கேஜிஎஃப் அப்படின்றதுனால எங்கிருந்த மக்களை வந்து திரட்டிட்டு போனாங்க அப்படின்றது இருக்குல்ல. வட மாவட்டத்தில் இருந்த மக்களை தான் கேஜிஎஃப்க்கு வந்து கூப்பிட்டு போனது. அப்போது இந்த மக்கள் வந்து எங்கே போனாங்க, ஏன் கேஜிஎஃப் போகிறாங்க அப்படின்றதான் இருக்குல்ல. இப்போ தங்கலான் அப்படின்ற அவனை பின்தொடர்ந்து போன மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. எல்லா மக்களும் சுரண்டப்பட்ட எல்லாருமே வந்து கூலிகளாக வந்து போகிறாங்க. இப்போ துபாய்க்கு போகிறவங்கள இவங்க தான் போகிறாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம சுரண்டப்படுறோம். நம்முடைய அறிவு சுரண்டப்படுது, இங்கே நம்முடைய திறமைகள் சுரண்டப்படுது, நம்முடைய பேரு புகழ் எல்லாமே இங்கே சுரண்டப்படுறதா தான் இருக்குது. இன்னொன்று, இந்த இடத்துல நிலங்கள் அபகரிக்கப்பட்டு இது எல்லாமே வறுமைக்கான இடங்கள், வளமான இடங்களையே வறுமையின் இடங்களாக வந்து இங்கிலாந்து அரசு வந்து அறிவித்த காலகட்டம்லாம் இருக்குது. 1800கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வறுமை நிலம் அப்படின்னு சொல்லி வளமான நிலங்களை இங்கே வட மாவட்டம் நம்ம ஆறுகள் அப்படின்னு சொன்னாலே தென் மாவட்டங்கள் தான் குறிப்பிடுவோம். காவிரின்னு சொல்லுவோம். காவிரி, தாமிரபரணி, வைகை அப்படின்னு தான் நம்ம இலக்கியங்கள் இருக்கிற ஆறுகளை நம்ம பேசுகிறோம். நம்ம இந்த இடத்துல கூவம் உட்பட சொல்கிறேன். கூவம் ஆறா இருக்கட்டும், ஆமாம் கூவம் நதியாக இருக்கட்டும், பாலாறு இருக்கட்டும், தென்பெண்ணை இருக்குது, சின்னாறு, வாணி, இப்படி நிறைய ஆறுகள், சங்கரபரணி, பாம்பாறு, செஞ்சியாறு, செய்யாறு, இப்படி நிறைய ஆறுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து வட மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆறுகள் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா சாதியினால் தான் நம்ம ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. எல்லா வகையிலையுமே சொண்டப்படுபவர்கள் எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இங்கே. ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒடுக்கப்பட்டுட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இதில் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக யார் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் அதை முன்னெடுத்து தான் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியதாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கோம். பெண் விடுதலை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்? ஒரு செங்கோட்டை ஆவுடையக்கால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா இந்த மண்ணில். செங்கோட்டை நம்ம ஆண்டாள தெரியும், நமக்கு ஔவையாரை தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா ஔவையாரை தெரியும், ஆண்டாள தெரியும். அதிகபட்சமாக வந்து வெள்ளி வீதியார்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சங்கர் சரோட படத்தின் மூலமாக நமக்கு தெரியும். ஆமாம், சிவாஜி படத்தில். அது கூட வந்து நம்ம அந்த பெண்களை வந்து நம்ம வேற ஒன்றா தான் வந்து பார்த்துருக்குறோம். இலக்கியத்தில் அவ்வளவு ஆளுமை செலுத்திய பெண்கள் அவங்க நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அற்றை திங்கள் அப்படின்ற அந்த சொல்லை கொடுத்தது வந்து சங்க பெண்களான அங்கவை சங்கவை தான், பாரி மகளிர் தான். அங்கவை சங்கவைன்ற பெயர் கூட வந்து அங்கே கிடையாது, பாரி மகளிர்னு நம்ம சொல்கிறோம். வென்றெறி முரசின் வேந்தர்
மூவேந்தர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவங்க அப்பா அப்படின்றது தான். அந்த வயசு. ஆமாம், அப்போ நடந்த போர். மூவேந்தர்கள் அப்படின்றது வேந்தர்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெண்களுடைய விடுதலை வெவ்வேறுவா வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த மினுக்கிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, மினுக்கி மேனா மினுக்கி மிடுக்கா நடந்தா தின்னாக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப தின்னாக்கு தான்றதே வந்து ஒரு ஆட்டத்தோட அடவுல வரக்கூடிய ஒரு சொல் தான், ஆட்டத்தோட தொடக்கம் தான் அது. அப்போ இவ வந்து மிடுக்கா நடக்கிறா அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவளுடைய விடுதலைன்னு ஒன்று முன் வச்சிருப்பா. அந்த விடுதலை வந்து நீங்க படமா பார்க்கும்போது அந்த பாடல் வர இடம் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்த்தேன். எனக்கு கதை வந்து நான் படித்தேன். கதையை படிச்சுட்டு ரெண்டு படத்துக்குமே வந்து 2 பாடலுக்குமே வந்து நான் கதையை படித்தேன். முதல் பாடல் வந்துட்டு பெண்களா சேர்ந்து வந்து பாடுறது அப்படின்றது தான். நானே பயங்கரமா வந்து அதை அனுபவிச்சு வந்து இப்போ என் பாட்டியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்களாம் ஜாக்கெட் போட்டதே கிடையாது என் பாட்டி. ஆனால் வந்து டாட்டு பச்சை குத்தி இருப்பாங்க. அவங்க உடம்பெல்லாம் வந்து கையிலெல்லாம் வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. இந்த சுருங்கி போன அந்த இதோட சேர்த்து வந்து அந்த பச்சை அந்த அவங்களோட மார்பு எல்லா இடங்கள்லையுமே வந்து குத்தி இருப்பாங்க. சங்க காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொய்யல் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. தொய்யல் அப்படின்னு சொல்லுவோம். தொய்யல்னா வாசனை மிக்க திரவியத்தை வந்து எடுத்து குழைச்சி அதிலிருந்து மாதவி கூட தொய்யல் எழுதின வரலாறு வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கு. மார்பில் வந்து படம் வரைஞ்சிக்குவாங்க, அந்த அழகுபடுத்திக்குவாங்க பெண்கள். அந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இவன் வந்து நீங்கள் பாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ரவிக்கை போட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ரவிக்கை இல்லாமல் ஆடுவாங்க. அந்த ரவிக்கை போட்டு அந்த மிடுக்கா நடந்தான்னு சொல்லும்போது அந்த இடத்த ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு ரஞ்சித். அந்த பொண்ணு வந்து பிரீத்தின்னு நினைக்கிறேன். அவ வந்து அவ நடந்து போறது இருக்குல்ல, அவ அப்படி வந்து இப்படி நிமிர்ந்து வந்து அவ நடந்து போவான். அப்போ இந்த பெண்கள், இந்த நிலம் அவை என்னவா இருந்தா இந்த அறுவடை பாட்டையும் மினுக்கியும் நீங்க நான் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த நிலம் நீங்க மிராசு வரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மீந்த கூழே அங்கே மிராசு வரான் அடிச்சு முடியும்னு சொல்லுவாள். அப்போ மிட்டா மிராசுகள் கிட்ட இந்த நிலம் வந்து போய் இருந்தது. அப்போ இவங்களோட உழைப்பு என்னவா இருந்தது, இந்த உடல் என்னவா பார்க்கப்பட்டது, இந்த உடலை வந்து அவ எப்படி எந்த இடத்துல வந்து அவ நேசிக்க ஆரம்பிக்கிறா, எந்த இடத்துல கொண்டாடுறா, எந்த இடத்துல அதை வந்து மிடுக்கா வந்து அதை உணர்றா அப்படின்றது எல்லாமே தங்கலான் படத்துல என்னோட பாடல்கள் வர இடத்துல நீங்க பார்க்கலாம். எனக்கு தமிழ் பிடிக்குன்றதாண்டி அது எழுத்தாளராக மாறணும்னு நினைச்சது, ஒரு பாடலாசிரியராக மாறணும்னு நினைச்சது, அந்த தருணம் எப்போ வந்தது? தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ் பிடிக்கும். நிச்சயமா கவிதைகளை நிறைய பேருக்கு பிடிக்கும். அது தமிழ் படிச்சிருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எனக்கு கவிதைகள் என் அண்ணங்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. எங்கள் அண்ணன் தான் அவங்களோட மேகன்ற பேரில் வந்து அவங்களோட கவிதைகளை அவங்க எழுதிட்டு இருந்தது. அதை வந்து என் வீட்டில் இருந்து தான் நான் கவிதையை நான் நேசிச்சேனே. தமிழ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் என் வீட்டில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. எங்கள் அண்ணன் தான் எனக்கு வந்து அடிப்படையாக இருந்தவங்க. இந்த பாடலுக்கு கூட நான் அறுவடை பாடலுக்கு கூட நிறைய நான் விவசாய குடும்பத்திலிருந்து வரேன். நான் வந்து நடவு நட்டுருக்கிறேன், களை எடுத்திருக்கிறேன், களை வெட்டி இருக்கிறேன், கட்டு தூக்கி இருக்கிறோம். எல்லா வேலைகளுமே நான் செஞ்சுருக்கிறேன். நான் கிடையாது, எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து செய்வோம். இல்லை இப்போ வரைக்குமே வந்து ஏன்னா வேலைன்றது படிப்புன்றது எங்கள் அம்மாலாம் வந்து சொன்னது என்னென்னா, படிப்புன்றது உனக்கு மட்டும்தான், படித்தா நீ வேலைக்கு போக போகிற, நீ சம்பாதிக்க போகிற. ஆனால் வீட்டு வேலைன்றது எல்லாருக்கும், எல்லாம் பகிர்ந்து தான் செய்யணும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், கழனி வேலையாக இருக்கட்டும், எல்லாருமே செய்யணும் அப்படின்றது வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி எல்லா வேலைகளையுமே நான் வந்து செஞ்சுருக்கிறேன். அந்த பாட்டு வந்து எழுதும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த குண்டஞ்சம்பா, கருடச்சம்பா, இது எல்லாமே வந்து அப்பா வந்து சொன்னது தான். விவசாயம் நம்மளோடவே இருக்குது. இந்த நிலமும் மண்ணும் உழைப்பும் வந்து நம்மளோடவே சேர்ந்து இருக்கிறதுனால நான் அங்கேருந்து தான் வந்து எடுத்துக்கிட்டது. அப்போது இந்த பாடல் அப்படின்ற அந்த தருணம் வந்து அப்பா கிட்ட இருந்து அது வந்திருந்தாலும் மொழியாக வந்து நான் கற்றுக்கிட்டது தமிழ்லேருந்து தான். என்னோடய வாசிப்பு தான், தொடர் வாசிப்பு. நிறைய நான் ஃபோக்கில் இருந்து எங்களுக்கு ஒரு சிலபஸாகவே வந்திருக்கு. நாட்டார் வழக்காற்றியல், தமிழ் மாணவர்களுக்கு பொதுவாக லிட்ரேச்சர் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபோக் அப்படின்றது வந்து வரும், ஓலைச்சுவடிகள் வரும். அதுலேருந்து வந்து நான் கற்றுக்கிட்டது தான் தொடர் வாசிப்பு தான். தொடர்ந்து வாசிக்கும்போது நமக்குள்ள ஒரு புதிய சொற்கள் நம்மளே உருவாக்குவோம், நம்மளை அறியாமலேயே வந்து அது நமக்குள்ள வந்து விழும். நீங்கள் எழுதுன முதல் கவிதை என்னவா இருந்தது? ஒரு 8th லீவுன்னு நினைக்கிறேன், 8ஆம் கிளாஸ் லீவில். ஆமாம், 8ஆம் கிளாஸ் லீவ்லேன்னு நான் தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு கவிதை தொகுப்பு அண்ணன் வந்து நிறைய வாசிப்பாங்க. அவங்க சேர்த்து வச்ச நூல்கள் வந்து இருக்கும்.
அதிலிருந்து அண்ணனோட டைரிலாம் எடுத்து, நான் அப்போலாம் தெரியாது இல்லை, ஒரு 13 வயசில் நமக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணனோட டைரிலாம் எடுத்து பார்த்து அதிலிருந்து கவிதைகள் நிறைய எழுதி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நான் ஒன்று ட்ரை பண்ணி பண்ணது தான். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் எப்பவும் மாதிரி தான், ஒரு சிறுபிள்ளைத்தனமான அந்த அந்த பருவத்துக்கே உரிய ஒரு கவிதை தான். கடல் வந்து அழகானது, அகலமானது, மலை உயரமானது, அந்த மாதிரி தான் ஒரு சராசரியான சாதாரண ஒரு கவிதை. ஆனால் அந்த வயசில் அது எனக்கு வந்து நான் எழுதிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக போயிட்டு என் அக்கா கிட்டலாம் காட்டினேன். எங்கே பாருடி நான் கவிதை எழுதியிருக்கிறேன், நீ படித்து பாருன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் வந்துட்டு நீ நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னான். இப்போ அவள் சொன்னதுல இருந்து தான் ஓ ரசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், எங்கள் அக்காவும் இப்படி சொல்லிட்டா அப்படின்றதுல இருந்து தான் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சது. அது ஒரு போட்டிக்கான கவிதைகளாக நான் எழுதினேன். இதுதான் என் கவிதையை நான் அடையாளப்படுத்தின அந்த தருணம் வந்து எங்கள் ஊரில் வந்து முன்னாடிலாம் கலவரம் வந்து வரும். கலவரம்னா சின்ன இந்த பசங்க வந்து பண்ணுற வேலைகள் தான். ஆமாம், சைக்கிள் போகும்போது வந்து ஸ்டூடெண்ட் போகும்போது, பிள்ளைங்க போகும்போது வந்து சைக்கிள் பிடிச்சி இழுக்கிறது, சைக்கிள் பின்னாடியே போகிறது, கல் எடுத்து போடுறது, இந்த மாதிரின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் இப்போ பொங்கல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது கல்லை விட்டு அடிச்சுட்டு போகிறது, பேனர் ஏதாவது வச்சிருப்பாங்க, இல்லை கொடிகள் ஏதாவது நட்டிருப்பாங்க, அதில் ஏதாவது பண்ணிட்டு போகிறது. அந்த வயசுக்கு உரியதை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது என்ன ஆகும்னா அது பெரிய ஒரு ஊர் சண்டையாக மாறும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான சண்டையாக மாறி இருக்கு. அது ஒரு கடலில் சாதி சண்டையெல்லாம் மாறி இருக்கு. அதையெல்லாம் நான் வந்து கடந்திருக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி வரும்போது ஒரு எங்கள் ஊர்லேருந்து நான் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணுமே. ஸ்கூல் போகிறதா இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் போகிறதா, அடிப்படை தேவைகளுக்கு அந்த ஊர் தாண்டி தான் போகணும். அப்படி வந்து போகும்போதெல்லாம் வந்து சண்டைகள்லாம் நடந்திருக்கிறோமா, பயந்துலாம் போயிருக்கிறேன். எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. காலேஜ் போயிட்டு வர வரைக்குமே வந்து அப்பா அம்மாவும் வந்து அப்படியே அம்மா சொல்லுவாங்க, என் தொடரெல்லாம் வந்து ஒதுரிட்டே இருந்தது நீ வர வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த விஷயங்கள் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுது. அந்த நேரத்தில் நான் ஒரு இளங்கலை படிக்கும்போது என்னோட யூஜி அப்போ அதை வந்து நான் கவிதையாக்கி இருக்கிறேன். அந்த கவிதை என்னோட தொகுப்பில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை, ஒரு ஸ்பெஷலான என்னோட கவிதையை வந்துட்டு நேர்படுத்திக்கின வெறும் காதல் கவிதைகள்ல இருந்து நான் என்ன எழுதணும் அப்படின்றதுக்குள்ளே என்னை நகர்த்தின ஒரு தருணம். அப்போ தான் இந்த சமூகத்தை வந்து நான் ஏன் படிக்க போக முடியல அவ்வளோ இயல்பா, ஏன் எனக்காக அப்பா அம்மா வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்க, ஏன் அவங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் நடந்த அந்த இடம் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய கவிதைகளை நான் சரி பண்ணிக்கின நேர்படுத்திக்கிட்ட ஒரு இடமா நான் பார்க்குறேன். அதிலிருந்து திரைப்பட பாடலுக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிது ரஞ்சித் சார் மூலமாக மெட்ராஸ் படத்தில். அதில் தான் தொடர்ந்து அவரோட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாங்கும் போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்குல்ல, அது உங்களோட தாட் ப்ராசஸாகவே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை அடாப்ட் பண்ணிப்பீங்களா சிச்சுவேஷனோட? திரைப்பாடல்ன்றது வந்து ஒரு சவால் தான். அவ்வளோ எளிமையாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டியூனுக்குள்ள எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்துறதா வந்து அது இருக்கணும். எல்லாரையும்ன்றதை விட இயக்குனர்களை வந்து அது திருப்திப்படுத்துறதா இருக்கணும். அந்த இடத்துல தான் ஒரு கவிஞராக வந்து நம்ம அங்கே இருக்க வேண்டியது இருக்கு. எல்லா இயக்குனர்களையும் சரி, இசையமைப்பாளர்களையும் சரி திருப்திப்படுத்துறதுன்றது நம்முடைய கவிதைகளால் தான் திருப்திப்படுத்த முடியுன்றது தான். அதே மாதிரி பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஒரு காதல் அழகாய் தோன்றிடுமே அந்த இடமா இருக்கட்டும், அந்த வரிகளாக இருக்கட்டும். அப்புறம் உயிர் வாழ முள் கூட ஒரு பறவையின் வீடாய் மாறிடுமே, இந்த தாமரை குளமீறி தனியாகுது அப்படி இரவிங்கு தீவாய் 96ல் வந்து பண்ணியிருப்பேன். உன் அதிரும் அன்பு மதிரை தாண்டுதே அப்படின்னு என்ஜிகேல வந்து பண்ணியிருந்தது. இது எல்லாமே வந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டதுனால, தமிழ் வாசிச்சதுனால, வாசிச்சுட்டு இருக்கிறதுனால தொடர் வாசிப்பு தான். அந்த வாசிப்பு தான் ஒரு பாடலாசிரியரை கவிஞராக வந்து நிறுத்த வேண்டிய இடமா வந்து இருக்கு. சினிமா பாடல், திரைப்பாடல் அப்படிங்கும் போது அதில் ஒரு காதல், ஒரு நிலம் சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து ஒரு பெண் விடுதலை, இது எல்லாத்தையுமே இலக்கியம் சார்ந்த வார்த்தைகளோட சினிமாவில் பாடலில் உமாதேவி மேமோட வரிகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா இன்னைக்கும்? இல்லை, அந்த இடத்துல இயக்குனர் எதை கேட்குறாங்களோ அதுதான் கொடுக்கும் தேவையான இடத்துல. ஆமாம், இயக்குனர் வந்து அந்த கதை தான் தீர்மானிக்குது. இப்போ நான் இதை தான் எழுதணும்னு நான் முடிவு பண்ணுறதே கிடையாது. அடி வாடி திமிரா புலி ஓட்டும் முறமா இந்த வாழ்க்கை பயமா அப்படின்ற இடம் இருக்குல்ல, இது நான் எழுதலை, நான் தீர்மானிக்கவே இப்படி தான் எழுதணும் அப்படின்னு நான் தீர்மானிக்கவே இல்லை. அந்த கதை எதை கேட்குதோ அதுதான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சிச்சுவேஷன் புது புது கதைகளோட, புதிய புதிய களங்களோட,
வரும்போது அதுக்கான ஒன்றை வந்து எங்கிட்டேருந்து அது வருது, எங்கிட்டேருந்து அதை நான் கொடுக்குறேன். கண்ணம்மா பாட்டுலேயும் வந்து மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றது. அந்த சுச்சுவேஷன் கேட்குது. அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் என்ன சூழலில் இருக்கிறேன் அப்படின்றது இருந்து தான் என்னோட இடத்துல இருந்து நான் அதை வெளியில் வந்து கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ, இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க உங்கள் வார்த்தைகள் மூலமாக. அண்ட் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து அழகாக எல்லாத்தையும் சொன்னது. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கும் நன்றி. உங்கள் நேரத்திற்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.